இன்னைக்கு நம்ம மெரிக்கல்ஸ் அனிமையோட எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். நீங்க என்ன இதுக்கு முன்னாடி உள்ள 6 எபிசோட்ஸ பார்க்கலனா, முதல்ல இந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட் உங்களுக்கு புரியும். அந்த எபிசோட்ஸோட லிங்க் மேல ஐ பட்டன்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நம்ம எபிசோட் 7க்குள்ள போகலாம். போன எபிசோட்ல பேய்கள பார்க்குற பவர் இருக்க நம்ம மீக்கோ, ஆனாவை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்த கொடூரமான பழங்கால ஜாப்பனீஸ் பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு பாடாத பாடுபட்டிருப்பா. இப்போ இந்த எபிசோடு நம்ம மீக்கோவ மாதிரியே பேய்கள பார்க்குற பவர் கையில கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. இவ குளிச்சு முடிச்சிட்டு பாத்ரூமை விட்டு வெளியே போலான்னு பார்த்தா, இந்த பாத்ரூம் ஓரத்துல ஓரமா ஒரு சின்ன பேய் ஒளிஞ்சு உட்காந்து இவ்வளவு நேரமே குளிக்கிறதே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. என்ன குறுகுறுன்னு பாக்குற? அடுத்து வந்த குள்ள பயல கொஞ்சம் கூட கண்டுக்காம பாத்ரூமை விட்டு வெளியே வந்து ஸ்கூலுக்கு போக ரெடியாக ஆரம்பிச்சிடுறா. இப்ப திடீர்னு இவளுக்கு போன எபிசோட்ல மீக்கோ இவளை அடிச்சு அசிங்கப்படுத்தினதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருது. ஏய் மீக்கோ, நான் யாரு, என்னோட பவர் என்னங்கறத தெரியாம வீணா என் கூட மோதி என்னையவே அடிச்சு அசிங்கப்படுத்திட்டல, அதை நான் என்ன ஆனாலும் மறக்கவே மாட்டேன். கூடிய சீக்கிரமே ஏதாச்சும் பண்ணி உன்னை பழி வாங்குறேன் பாடுறேன்னு சம்மந்தம் இல்லாம சபதம் எடுத்துக்கிட்டு இருக்கா. இப்ப அடுத்த சில மீக்கோட கிளாஸ் ரூமை காட்ட இங்க நம்ம செம்ம ஜாலியா இருக்கா. ஏ மீக்கோ, நம்ம போன வாரம் புதுசா ரிலீஸ் ஆன படத்துக்கு போகாம பழங்கால மலை கோயிலுக்கு போயிருந்தப்ப அங்க வச்சு ஒரு செல்ஃபி எடுத்த உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த செல்ஃபியை நான் ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணப்ப இது வரைக்கும் எனக்கு கிடைக்காத அளவுக்கு பல லைக்ஸ் கிடைச்சிருக்கு பாருன்னு சொல்றா. அப்படியா, எங்க காட்டு எவ்வளவு லைக்ஸ் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். அவ போனை வாங்கி பார்க்க அந்த போட்டோல போன எபிசோட்ல நம்ம ஆனாவை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்த பழங்கால ஜாப்பனீஸ் பைய அந்த மலைக்கோயில இருந்த தேவதைகள்ல ஒண்ணு செம்மையா அடிச்சு கையை களையெல்லாம் பிச்சு அதோட மொத்த உடம்பைய பீஸ் பீஸா கிழிச்சு குஜிலி மஸ்து பண்ண சம்பவமும் தெளிவா பதிவாயிருக்கு. அந்த கொடுமையெல்லாம் பார்த்ததுமே இவ மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிருது. ஏ மீக்கோ, நீ ஒன்னும் கவலையப்படாத. நான் இந்த போட்டோ ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணும்போது நம்ம ரெண்டு பேரும் மூஞ்சியுமே ஸ்டிக்கர் வச்சு கவர் பண்ணிட்டேன். அதனால இதுல இருக்கிறது நம்ம தான் யாருக்குமே தெரியாது. ஆட ஏண்டி நீ வேற, நான் ஒன்னும் அதை நினைச்சு கவலைப்படல. இந்த போட்டோல எனக்கு தெரியற ஒரு விஷயம் உனக்கு தெரியல, அது உனக்குமே தெரிஞ்சா நீ இப்பெல்லாம் பேச மாட்டேன்னு சொல்றா. எது, இவளுக்கு தெரியற ஒண்ணு எனக்கு தெரியலையா? இவ எதை பத்தி பேசுறான்னு ஒன்னும் புரியலையா? அந்த போட்டோவை பல ஆங்கல்ல பல தடவை திருப்பி பார்த்தோம். இவளுக்கு ஒண்ணுமே பிடிவல்ல. சரி, அதெல்லாம் விட்டு தள்ளு. நான் என்னோட வாழ்நாள்ல இவ்வளவு லைக்ஸ் வாங்கினதே இல்ல. அதை நினைக்கும் போது எனக்கு ஒரே குஜால்சா இருக்கு. மீக்கோ, இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப எனக்கு நல்ல போட்டோ எடுக்கிற திறமை இருக்குன்னு நினைக்கிறேன். நானா பய உள்ள ஒரே ஒரு செல்ஃபி எடுத்து ஆன்லைன்ல போட்டு அதுக்கு 600 லைக்ஸ் வந்துருச்சுன்னு கஜினி படத்துல நம்ம சூர்யா வச்சிருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு புது கேமரா வாங்கிட்டு வந்திருக்கா. மீக்கோ, இங்க பாத்தியா, இதுக்கு பேர் இன்ஸ்டன்ட் கேமரா. இதுல நம்ம எதை படம் பிடிச்சாலும் உடனே பிரிண்ட் போட்டு குட்டியான போட்டோவா நம்ம கையில கொடுத்துறோம். இதை யூஸ் பண்ணி நம்ம அந்த பழங்கால கோவில் மாதிரியே நம்ம ஊரை சுத்தி இருக்க எக்கச்சக்கமான வேற லெவல் இடங்களுக்கு எல்லாம் போய் அட்டகாசமான பல போட்டோஸ் எடுத்து அதையெல்லாம் ஒரு ஆல்பமா மாத்தி ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணலாம்னு சொல்றா. அது சரி, இவ சும்மா இருக்கும் போதே ஊர்ல உலகத்துல இருக்க எல்லா கொடூரமான பேய்களையும் இவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வருதுங்க. இதுல இவ ஊரா சுத்தி பல இடத்துக்கு போய் போட்டோ பிடிக்கிறேன்னு சுத்திக்கிட்டு இருந்தான்னா கண்டிப்பா ஏதாச்சும் மோசமான பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு அடிபட்டே செத்துருவா. அதனால எதையாச்சும் சொல்லி இவ மண்டையை கழுவி இவளை போட்டோ எடுக்க விடாம பண்ணிடலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. இப்போ எதுக்கு என்னைய போட்டோ எடுத்தான்னு கேட்க, அதுவா முதல்ல புது கேமரால போட்டோ எடுக்கும் போது ஏதாவது மங்களகரமான விஷயத்தை தான் கேப்சர் பண்ணலாம்னு நினைச்சேன். அதான் நீ தான் மஞ்சள் சொக்கெல்லாம் போட்டு சோக்கா இருக்கீல, அதனால உன்னையவே போட்டோ எடுத்துட்டேன்னு சொல்றா. இங்க பாரு, நான் எடுத்திருக்க ஃபர்ஸ்ட் போட்டோவே சும்மா பட்டாசா இருக்கு. பாரு, இந்த போட்டோல ஏதோ ஒரு பேய் செம்ம ஸ்பீடா மீகோக்கு பின்னால கிராஸ் பண்ணி போற மாதிரி பதிவாயிருக்கு. என்ன கொடுமடா இது. இந்த பேய்ங்க எல்லாம் கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இருக்காதுங்க போல. எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது குறுக்கா மறுக்க ஓடிக்கிட்டே இருக்குங்களேன்னு யோசிச்சுட்டு இருக்க. அடேங்க அப்பா, இந்த போட்டோவை பார்க்கவே வேற லெவல்ல இருக்கேன்னு யாரோ சொல்ற சத்தம் கேக்குது. யாரா அதுன்னு பார்த்தா வந்திருக்கிறது நம்ம யூலியா தான். ஏழ்ரா, இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. இப்போ என்ன கொண்டு வந்திருக்கு? இது வர நான் பார்த்த போட்டோஸ்லயே இதுதான் அருமையான அட்டகாசமான கலைப்படைப்பு. உனக்கு உண்மையாவே நிறைய திறமை இருக்கானான்னு சொல்றா. ஏ மீக்கோ, நீ இந்த பொண்ணாதானே அடிச்சு கழுத்தை பிடிச்சு நெரிச்சு போட்டுதல்ல பார்த்தேன்னு கேட்க, அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. ஏம்பா நீ வேற கம்முன்னு இருக்க மாட்டா? ஐயோ, நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. மீகா ஒண்ணு என்னை அடிச்சு கொள்ளலாம் பார்க்கல. அன்னைக்கு நாங்க சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் நிறைய வித்தியாசமான இடத்துக்குலாம் போய் போட்டோஸ் எடுக்க போறதா பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். வேணும்னா சொல்லுங்க, உங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்ச சூப்பரான இடத்துக்கு இந்த வீக்கெண்ட் லீவ்ல கூட்டு போறேன். ஏன்னா உனக்குள்ள இருக்க இந்த அற்புதமான திறமையெல்லாம் வீணாகிடக்கூடாதுன்னு ரொம்பவே அக்கறையா பேசுற மாதிரி ரெண்டு பிட்ட போட இந்த ஆனா பையல வழக்கம் போல ஈஸியா ஏமாந்துடுறா. அடியே மீக்கோ, நான் போன தடவை அசால்ட்டா இருந்ததால என்னை ஈஸியா அடிச்சு புட்டேன். ஆனா இந்த தடவை நான் பக்காவா பிளான் போட்டு வந்திருக்கேன். வார கடைசி லீவ்ல என் கூட வாடி, உனக்கு சரியான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குன்னு வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்க. நம்ம அதீத பாசத்துல அழுத்துல மூச்சு திணறி வாங்கிடுறா. அட ஆண்டவா, இந்த பைத்தியங்க தனித்தனியா இருந்தாலே சமாளிக்கிறது கஷ்டம். இப்ப ஒண்ணு சேர்ந்து என்னெல்லாம் பண்ண காத்துக்கிட்டு இருக்குங்களோன்னு தெரியலையே மீக்கா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கா. இப்ப அடுத்த சில இவங்க 3 பேரும் பிளான் பண்ண மாதிரியே யூலியா சொன்ன அந்த அற்புதமான இடத்த போட்டோ எடுக்கிறதுக்காக பஸ்ல போயிட்டு இருக்காங்க. அதோ அங்க ஒரு ஒத்தையடி பாதை தெரியுதுல, அதை தாண்டி உள்ள மலைக்கு மேலதான் நான் சொன்ன இடம் இருக்குன்னு இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப நேரமா நடக்க வச்சு கூட்டு போய்கிட்டே இருக்கா. இதுல இந்த ஆனா வேற எங்க போறோம் எதுக்கு போறோம்னு தெரியாம இவ பாட்டுக்கு ஜாலியா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே வரா. ஏ கேர்ள்ஸ், இத பாருங்க, இங்க இருக்க இந்த டனல்ல மட்டும் தாண்டி நம்ம அந்த பக்கமா போயிட்டோம்னா நான் சொன்ன தரமான இடம் வந்துரும்னு பாக்குறதுக்கு
பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கா. ஒரு இருட்டான டனலை காட்டுறா. எது இப்ப நம்ம 3 பேரும் இந்த டனலுக்குள்ள போகணுமா? பகல் நேரத்துல இது என்ன இவ்வளவு இருட்டா கருகும்னு இருக்குன்னு ஆனா அதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடறா. இந்த ஊர்ல இருக்க பூரா பயலுக்கும் தெரியும் இது ஒரு சபிக்கப்பட்ட பேய் பிடிச்ச ஆபத்தான டனல்னு. பேய்களை பாக்குற சக்தி உள்ளவங்க யாரா இருந்தாலும் இந்த சைடு தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. இங்க வந்து நீ என்னெல்லாம் பண்ற, உன்னோட சக்தியை எப்படிலாம் பயன்படுத்துறன்னு நானும் பாக்குறேன்டி. இப்ப இவங்க டனலுக்குள்ள போனதும் இந்த இடம் ஃபுல்லா செம்ம இருட்டா ஒரே மயான அமைதியா இருக்கு. இந்த 3 பேர்ல இதெல்லாம் பார்த்து பயங்கரமா பயப்படுறது நம்ம வேணா மட்டும்தான். இப்படி பயந்துகிட்டு இருக்க பயபுள்ள மேல திடீர்னு ஒரு சொட்டு தண்ணி வந்து விழ, ஏன்பா என்ன அருமை தோழிகளா, நம்ம கண்டிப்பா இந்த டனல் வழியா மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியுமா? இதை விட்டா வேற வழியே இல்லையா? நானா கதற ஆரம்பிச்சிடறா. இதுக்கிடையில நம்ம மீக்கோ சூள மாட்டிக்கிட்ட கல்ல எடுத்து கீழே போட இவளுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்துடுறா. சரி கையில மண்ணு ஒட்டிக்கிச்சுன்னா அதை தட்டி விட்டு மேல எந்திரிக்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த யூலியா மீக்கோ ஏதோ மேஜிக் பண்ணி பேங்கிட்டு இருந்து பாதுகாப்பா இருக்க ரகசியமான மந்திர வளையத்தை உருவாக்கிட்டாலும் தப்பா புரிஞ்சுக்கிறா. இப்ப முன்னால இருந்து ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கேன். அந்த பக்கமா பார்க்க இந்த டனலுக்குள்ள இருந்து 3 விசித்திரமான பேங்க எந்திரிச்சு இவங்க பக்கமா வந்துகிட்டு இருக்கு. இந்த வந்துட்டானுங்கல்ல இவனுங்களை தான் இவ்வளவு நேரமா நான் எதிர்பார்த்தேன்னு குள்ளப்பைய வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்க. வாங்க நம்ம எல்லாரும் வெளியே போயிடலாம். இந்த இடத்துல இருக்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு ஆனா சொல்றா. இங்க இருந்து எஸ்கேப் ஆக இதான்டா சரியான சான்ஸ்னு மீக்கவும் ஆமா ஆமா வாங்க வெளியே போயிடலாம். ஒரே ஒரு நல்ல போட்டோ எடுக்கிறேன்னு யாராச்சும் உயிரை பணைய வைப்பாங்களா? நானாவை கூட்டிட்டு டனலை விட்டு வெளியே போயிடலான்னு பாக்க நில்ல. ஆனா நீ யாரு, உன்னோட திறமை என்ன? இப்ப உனக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு போக போறியா? பயத்தை விட்டு தள்ளு. வீரம் விவேகம் வலிமை துணிவு விடாமுயற்சின்னு எல்லா தலப்படத்தையும் மனசுல நினைச்சுக்க. தைரியம் தன்னால வரும்னு கொஞ்சம் தெளிவா இருந்தவளையும் கண்டதையும் சொல்லி மண்டைய கழுவிடுறா. எதுக்கு நம்ம டனலை விட்டு வெளியே போற வர வெயிட் பண்ணணும்? இங்கேயே வச்சு நச்சுன்னு ஒரு போட்டோ எடுத்தா என்னன்னு ஒரு புது ஐடியாவை கொடுக்க இதுக்கு நம்ம மீக்கவே பலியாட மாத்தி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாளுங்க. கோவிந்த காலை வெட்டி கருப்பையா தலைவெட்டி பேரெல்லாம் டெரராட்டா இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? மீக்கோ கேமராவை பார்த்து பக்காவா ஒரு போஸ் கொடு பாப்போம். எது பக்காவா போஸ் கொடுக்கவா? சுத்தி இருக்க பேய்களெல்லாம் பார்த்தா எனக்கு பக்கவாதமே வந்துடும் போல இருக்கு. இதுல இவளுக வேற டக்குன்னு ஒரு போட்டோவை எடுத்து தொலைங்கடி. இப்ப ஆனா எடுத்த போட்டோவை வாங்கி பார்க்கும்போது தான் இவங்க 2 பேருக்கு சரியான ட்விஸ்ட். இந்த இடத்துல வெறும் 3 பேங்க மட்டும் இல்ல, சும்மா 15ல இருந்து 20 பேங்க வர இருக்கு. ஆஹா 1-2 ஆவினாலே பயத்துல ஒண்ணுக்கு போயிருவேன். இங்க என்னடானா ஒரு ஆவி பண்ணையே இருக்கு. அடுத்து இதெல்லாம் விட மோசமான ஏதாச்சும் ஒண்ணு கிளம்பி வரதுக்குள்ள இவங்களை கூப்பிட்டு வெளியே போயலாம் யோசிச்சுட்டு இருக்க. பட்டாருன்னு ஒரு பயங்கரமான சவுண்ட் கேக்குது. இப்ப என்னடா புது பிரச்சனைன்னு சத்தம் வந்த பக்கமா பார்க்க இவ பயந்த மாதிரியே இங்க இருக்க எல்லா பேய்களை விடவும் பட்டு மோசமான பார்க்கவே செம்ம கேவலமா இருக்க ஒரு பூதம் உடம்பெல்லாம் சங்கிலியை மாட்டிக்கிட்டு தலையில இங்க வந்துருது. சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு. ரைட்டு இப்பதான் ஏதாவது கொடூரமான பேய் வாரத்துக்குள்ள இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு யோசிச்சேன். அதுக்குள்ள இப்படி ஒரு கொடூரம் குறுக்க வந்து நிக்குது. சாதாரண பேய்களை தாண்டி போறதே கஷ்டம். இதுல இப்படி ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வேறயா? இப்ப என்ன பண்ணி இங்க இருந்து தப்பிக்கிறதுனே தெரியல, குழப்பத்துல இருக்க. எவ்வளவு நேரம் தாண்டி நீங்க 2 பேரும் இங்கே நிப்பீங்க? சீக்கிரமா வாங்க போய் நிறைய நல்ல போட்டோஸ் எடுக்கலாம். இவ வேற நேரம் அந்த பேய் இருக்க பக்கமா போறா. டக்குனு மீக்கோ அடியே ஒரு நிமிஷம் நெல்லுடி நானா அவ போக்கடாம தடுக்க இவளுக்கு பின்னாடி இருந்த பூதம் திடீர்னு சங்கிலியை போட்டு செவனேன ஒரு வாரமா நின்றுகிட்டு இருந்த பேயை பிடிச்சி இழுத்து அதோட கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிச்சு அந்த பேயை போட்டு தள்ளிடுது. யூலியாவோட கண்ணுக்கு சுத்தி உள்ள சாதாரண பேய்கள்லாம் தெரியுது. ஆனா இந்த சங்கிலி பூதம் மட்டும் தெரியல. இதனால இவன் நம்ம மீக்கோ தான் அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த பேயை அழிச்சிட்டாலும் தப்பா புரிஞ்சுக்கிறா. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? ஏல யூலியா உன்னால அந்த பெரிய சங்கிலி பூதத்தை பார்க்க முடியுதான்னு கஞ்சடையில கேட்க இவ என்ன சொல்ல வராங்கிறதே தெளிவா புரிஞ்சுக்காம எது எனக்கு என்ன சக்தி இருக்குங்கிறத காட்ட சொல்றியா? இப்ப பாரடி என்னோட பவர் என்னன்னு பக்கத்துல உள்ள குட்டி பூதத்தை அழிக்கிறேன்னு முக்கிக்கிட்டு இருக்கா. உண்மையாவே லூசு போல. டக்குனு இவளுக்கு நம்ம ஆனாக்கு பூச்சிங்கனால பயங்கர விஷயம் ஞாபகத்துக்கு வர. அட இது அருமையான ஐடியாவா இருக்கே, இதை யூஸ் பண்ணி இவளுகளை டனலை விட்டு வெளியே கூட்டு போயலான்னு. ஆனா உன் காலிக்கிட்ட பாரு சிலந்தி நிக்குதுன்னு சொல்ல பட்டுன்னு அடுத்த செகண்ட் இங்க இருக்க சங்கிலி பூதம் சுத்தி நின்னுகிட்டு இருக்க எல்லா பேய்களையும் ரக ரகமா விதவிதமா ரணகுடூரமா அடிச்சு கொண்டு லஞ்ச் மாதிரி சாப்பிட்டு முன்ன இருந்ததை விட பல மடங்கு பவர்ஃபுல்லா ரொம்பவே கன்றாரியா உருமாறிடுது. ஆனா இந்த யூலியாக்கு தான் அந்த பெரிய சங்கிலி பூதம் கண்ணுக்கே தெரியலையே. அதனால இந்த மென்டலு சுத்தி உள்ள எல்லா பேய்களையும் மீக்க தான் தன்னோட மந்திர சக்தியை யூஸ் பண்ணி அடிச்சு விரட்டிடலாம்னு நினைக்கிறா. அடேங்கப்பா இவ என்ன இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கா? இவ அளவுக்கு இல்லனாலும் நம்ம இந்த சின்ன பேயை வச்சு விரட்ட ட்ரை பண்ணலான்னு லூசு மாதிரி அந்த பேயை பார்த்து கையை கட்டிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கா. இப்ப அந்த சங்கிலி போதும் இந்த குட்டி பேயும் நீ மட்டும் அங்க தனியா நின்னு என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு கழுத திருக்கி கதையை முடிச்சு விடுறது. அட இப்ப இத நானா அழிச்சேன் அப்படின்னா எனக்குள்ளே சக்தி இருக்கா? ஏன் மீக்கோ இப்ப நான் பண்ணதை நீ பாத்தில்ல, எனக்குள்ளேயும் பவர் இருக்குன்னு கத்த டக்குன்னு அந்த சங்கிலி பூதம் இவளுக்கு பின்னாடி வந்து நின்றுது. மீக்கோ கேக்குறல்ல சொல்லு நான் பண்ணதை நீ பாத்தியா இல்லையா? ஐயோ இவ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தானா கண்டிப்பா இந்த பூதத்துக்கிட்ட அடி வாங்கியே செத்துருவா. அதனால நம்ம தான் ஏதாச்சும் பண்ணி இவளை காப்பாத்தணும்னு வேகமா முன்னாடி போய் இந்த பக்கமா அவளை எழுதிட்டு வந்துடுறா. இப்ப இவங்க 2 பேரும் பண்ண சேட்டையெல்லாம் இந்த சங்கிலி பூதம் கவனிச்சிருது. ஏய் பொண்ணுங்களா உங்களை
உங்களால என்ன பார்க்க முடியுதா? உங்களோட கண்ணுக்கு நான் தெரியறேனா? நான் பேசுறதுலாம் உங்களுக்கு கேக்குதா? அடடடடா, இதெல்லாம் தப்பாச்சே. நான் யாரு என்னங்கறத யாருமே பார்க்க கூடாது. அப்படி பார்த்தவங்க யாரும் உசுரோடவே இருக்க கூடாது. அதனால நீங்க 3 பேரும் சீக்கிரமா செத்துருங்கன்னு செம்ம ஸ்பீடா இவங்களை அட்டாக் பண்ண வருது. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம 3 பேர் கதையும் க்ளோஸ்னு மரண பயத்துல இருக்க. திடீர்னு இந்த பூதத்தோட மண்டையிலேயே பயங்கர பவர்ஃபுல்லான அடி விழுகுது. யாரா அது இந்த பூதத்தை அடிச்சு இவங்களை காப்பாத்துறதுன்னு பார்த்தா போன எபிசோட்ல மலைக்கோயில இருந்த தேவதைங்க இங்க வந்து நம்மளுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப வாகன அடியில இந்த சங்கிலி பயலுக்கு சுத்தமெல்லாம் கலங்கி 4 வாரங்களும் முடிக்குது. ஐயா சாமி, என்ன ஆள விடுங்க. இனிமே நான் யாரு கூடவும் வம்புக்கே போக மாட்டேன்னு எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு வந்த வழியா சத்தம் இல்லாம திரும்பி போயிருது. மிகோ, எனக்கு சின்ன வயசுல இருந்தே சிலந்திங்கன்னா ரொம்பவே பயம். சீக்கிரமா வா, நம்ம ஏந்து போயிடலாம். நானா கதற ஆரம்பிச்சிடுறா. இவங்களுக்கு உதவி பண்ண அந்த தேவதைகளும் மறக்காம எல்லாரும் ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்ற மாதிரி ஒத்த வெள்ள காமிச்சிட்டு இங்க இருந்து மறைஞ்சிடறாங்க. அடுத்து இவங்க 3 பேரும் அந்த டனலை விட்டு வெளியே வந்து வீட்டுக்கு போறதுக்காக பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அட என்னப்பா இது, கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி இங்க வந்தோம். கடைசி வரை நம்மளால அந்த அற்புதமான இடத்தை பார்க்க முடியாமலே போச்சேன்னு ஆனா புலம்பிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் எங்க இருந்து அந்த டனலுக்குள்ள அவ்வளவு பேங்க வந்துச்சுங்கன்னு ஒரு மாதிரி குழப்பமான மனநிலையில இருக்காங்க. இப்படி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சோகமா இருக்கதை பார்த்ததுமே சரி அதெல்லாம் விடுங்க, எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. அங்க போய் போட்டோ எடுக்க முடியலன்னா என்ன, நம்ம இங்க வச்ச சூப்பரான செல்ஃபி எடுக்கலான்னு ஒரு போட்டோவை எடுத்து இவங்க 2 பேர் போனுக்கு சென்ட் பண்றா. இவ்வளவு நாள் யாரு கூட சேராம ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லாம தனிமையிலே வாழ்ந்துகிட்டு இருந்த யூலியாக்கு இப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கதெல்லாம் புதுசா தான் இருக்கு. அதனால இப்ப ஆனா எடுத்து சென்ட் பண்ண செல்ஃபியை போன் வால்பேப்பரா செட் பண்ணிக்கிறா. இந்த இடத்துல எபிசோட் 7 முடியுது. இன்னைக்கு நம்ம பார்த்த பேய்களை எது உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. இப்ப நம்ம பார்த்த பேய்களை விட இன்னும் விசித்திரமான வினோதமான என்ன ரகன தெரியாத பல பேய்கள்லாம் அடுத்த எபிசோட்ல வரப்போகுதுங்க. அதனால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வாரம் அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன்.